திரு ரஜினிகாந்த் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு சம்பவம், அதன் மீதான விமர்சனங்கள், கருத்து, ஆதரவு, எதிர்ப்புகள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நிகழ்வின் போதும். ஆனால் பாஜகவின் மதவெறி அரசியலின் முதல் களபலி அப்படின்னு உங்களுடைய தலைவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா, அதாவது மத அடிப்படையில் வட இந்திய மாநிலங்களில் பிரச்சனைகள் எழுவதும் அங்கே பலியாவதும் தொடர் நடவடிக்கை பார்க்குற ஒரு சிக்கல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்படி ஒரு மதத்தின் அடிப்படையில் தூண்டிவிடப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனைக்காக இதுவரை இப்படிப்பட்ட உயிர் பலி விழுந்ததில்லை. இந்த உயிர் பலி என்பதும் இதில் திட்டமிட்ட சதி இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இது ஏதோ அவர் பூர்ணச்சந்திரன் இந்த பிரச்சனைக்காக அவர் தீக்குளிச்சாரு அப்படிங்கிறது நம்பிக்கை உரியதாக இல்லை. இதில் மர்மங்கள் அடங்கி இருக்கிறது. இது அவர் தூண்டிவிடப்பட்டாரா அல்லது சும்மா ஒரு நாடகம் நடத்துங்க, நம்ம நாங்கள் காப்பாற்றிடுறோம் என்று சொல்லப்பட்டாரா, அல்லது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, குடும்பம் இருக்குது, நாங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்குவோம், உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி பண்ணிப்போம், ஒன்றும் ஆகாது, கவலைப்படாமல் இதை நீங்கள் இந்த செயலில் ஈடுபடுங்க என்று சொல்லப்பட்டாரா என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்னென்னா, இது நீதிமன்றத்தால் முன்பே 2 பேர் கொண்ட நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை கொடுத்து முடித்து விட்டார்கள். இங்கே எப்போதும் வழக்கமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ, அதாவது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தூணில் தான் விளக்கேற்ற வேண்டும், புதிதாக வேறு எந்த சிக்கலும் செய்யக்கூடாது என்று 2017 நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்ராயன் ஆகியோர் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்து விட்டது. அந்த தீர்ப்பு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு இதுவரை தடை கிடையாது. அந்த தீர்ப்பை எதிர்த்து வழக்கு போட வேண்டும் என்று சொன்னால் அது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது, முரண் தடை. இது நீங்க சொல்றது முதல்ல ஆரம்பிக்கிறீங்க ரஜினிகாந்த். இங்க வழக்கை போட்டதற்கான கிரவுண்ட்ஸே இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை இந்த பெஞ்சில் நடத்தவே கூடாது. முதல்ல நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் வழக்கு வரும் பொழுதே மெயின்டெனபிலிட்டிக்கு போயிருக்கணும். இந்த வழக்கை ஏற்க முடியுமா, எடுக்க முடியும், விசாரணைக்கு ஏற்க முடியுமா, முடியாதா என்கிற வாதத்தை தான் வச்சிருக்கணும் போல. அந்த வாதம் வைக்கப்பட்டு அதுல மீண்டும் மேல்முறையோட 2 நீதிபதிகள் அதை உறுதிப்படுத்திருக்காங்க. நீங்க 2017 இருந்து போயிட்டீங்களா ரஜினிகாந்த்? இப்போ இது கிரவுண்ட்ஸே இல்லைன்றீங்களே சார். உண்மையிலே சார், இதுல என்னன்னா, முதலமைச்சருக்கு இந்த விஷயம் எப்படி ஃபீட் பண்ணப்பட்டது என்பதான் தெரியல, சட்ட அறிஞர்களுக்கு தெரியும். இதன் மெயின்டெனபிலிட்டி வராது சார். இந்த வழக்கை நடத்த முடியாது சார். இப்படி நடத்த முடியாத வழக்கை, போட முடியாத வழக்கை, செல்லாத வழக்கை போட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ நீங்க சொல்றதுல ரஜினிகாந்த் சொல்வதை எடுத்து பார்க்கும்போது தமிழக அரசுக்கு உள்நோக்கம் இருக்கிறதோ? தமிழ்நாடு ரொம்ப சீரியஸ் இஷ்யூ தானே. 144 தடை விதிக்கிறீங்க, இவ்வளவு கலைபரம் உருவாகும் என்று அடிப்படையில் இது அணுகுது தமிழக அரசு அப்படின்னா, எந்த கிரவுண்ட்ஸ் இல்லாம இந்த வழக்கை நடத்துகிறார்கள் அப்படி ரொம்ப நகைமுரணா இருக்கு. இல்ல அப்படி சொல்லல. தமிழ்நாடு அரசு இந்த ஸ்டாண்டை தான் எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஏன் எடுக்கல? அதுதான் உரிய அட்வைஸ் கொடுக்கப்பட்டதான்னு தெரியல நமக்கு. ஏற்புடையதா? எது உரிய அட்வைஸ்லாம் இல்ல அப்படின்றதா ஏற்புடையதா? நிச்சயமா பரிசீலிக்கணும். என்னுடைய கருத்து பரிசீலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி நான் அந்த கருத்தை சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பூர்ணச்சந்திரன் MBA பட்டதாரின்னு சொல்றாங்க. அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, அம்மா அப்பாலாம் இருக்காங்க. அவர் முருகபத்ரா இல்லையா அப்படிங்கிறது தெரில. முருகபத்திரம் எல்லாரும் முருகபத்திரம் தான். இங்கே நாங்கள் போனால் நான் கூட திருச்செந்தூர் கோயிலில் போய் சாமியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. எல்லா வீட்லேயும், குறிப்பாக நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா எல்லா பைக்லேயும் முருகன் படம் வரைஞ்சிருப்பாங்க, வேல் படம் வரைஞ்சிருப்பாங்க. பைக்கு, காரு, பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்க முடியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னை மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு அவர் முடிவெடுப்பாரா என்கிறது தான் கேள்வி. காரணம் எடுத்து விட்டார், இறந்து விட்டார். ஒரு விஷயம் ரஜினிகாந்த், நம்ம இதன் பின்னணி நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மீண்டும் மீண்டும் அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்றதா நீதிமன்ற பிறகும் நகருது. இப்போ திருமாவளவன் அவருடைய கருத்து என்பது, நீங்க நம்ம ஏற்கல அதெல்லாம் வேறு. ஒருவர் உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டார், அதற்கு நம்ம கனெக்ட் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா? இதுதான் விமர்சனமா உருவாக்குது. நீங்க அதற்கு காரணமும் அதுதான் சொல்றீங்க. மீண்டும் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்.
இது உணர்ச்சி பூர்வமா அல்லது திட்டமிடப்பட்டதா என்பதான் எங்க கேள்வி. அப்படி எதுவுமே புகார் போலையே, அப்படி ஏதோ இன்வெஸ்டிகேஷன் போதா? இன்வெஸ்டிகேஷன் போகணும்னு நம்ம சொல்றோம். போலையே. நேத்து முந்தானத்தை சம்பவம் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் போகணும். நான் என்ன சொல்றேன்னா, சிபிசிஐடி விசாரணை வச்சு அவர் யார் யார்கிட்டெல்லாம் தொடர்பில் இருந்தார், யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, அவருடைய ஃபோன் ரெக்கார்டு என்ன, எல்லாமே எடுக்கப்படும் சார். 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி தீபம் ஏற்ற முடியல சார். நான் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி இறந்து போகிறாருன்னு என்ன சார் அர்த்தம்? 1.5 மாதம் 2 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. வந்து 1.5 மாதத்துக்கு பிறகு அவர் வந்து தன்னோட உயிரை மாய்ச்சிக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்குது? அவர் இன்னொரு கேள்வியை நான் கேட்குறேன். பூர்ணச்சந்திரன் இந்த போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரா? ராம ரவிக்குமார் அவர்களோடு அவர் போய் தீபம் ஏற்ற போனாரா? இல்லை அவரோடு போன கூட்டத்தில் அந்த போராட்டங்களில் அவர் கலந்துக்கிட்டதுக்கான சாட்சியம் இருக்கா? ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒன்றுமே இல்லையே. திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு உயிரை மாச்சிக்கிறாருன்னா அதில் பல மர்மங்கள் இருக்குது சார். இப்போ மோகன் பகாவத் வந்தது, இதுதான் எங்களுக்கு இருக்க சந்தேகம். நீங்கள் ஒரு விஷயம் ரஜினிகாந்த், இப்போ நான் நீங்கள் சொல்கிறத கூட ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொள்கிறேன். விசாரணை நடத்தப்பட வேண்டும், இதெல்லாம் விசாரிக்கணும், இதெல்லாம் ஷேடோக்குள்ளே கொண்டு வரணும், அதுக்கப்புறமா விசாரணையோட முடிவில் நமக்கு இது எனக்கு தெரியல நிச்சயமா. அதற்கு முன்னதாக பாஜகவின் மதவெறி அரசியலின் முதல் களபலி அப்படின்னு பதிவிட்டுறீங்க இல்லையா? அப்படின்ற கருத்தை பதிவு செய்கிறார் உங்களுடைய தலைவர் இல்லையா? அதை நான் கேட்குறேன் சார். நிச்சயமா சார். இந்த முருகனுக்கு சாமி கும்பிட்றவங்க யாரும் போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றணுன்னு யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? ராம ரவிக்குமார் இருக்கார்ல, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, அவர் வந்து வழக்கு போட்டிருக்காரு. அவரை போல ஏதாவது ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து முன்னணி போன்ற இந்துத்துவ கட்சிகளில் சங்க பரிவாரங்களில் உறுப்பினர்களாக இருப்பவர்களை தவிர வேறு யாரும் வழக்கு போட்டிருக்காங்களா? அவர்களை தவிர வேறு யாரும் போராடி இருக்கிறாங்களா? அப்போ ராம ரவிக்குமார் அந்த ஊரை சார்ந்தவரா? திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவரா? எழுமலைன்னு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த பக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ வேறு யாரும் அதை செஞ்சுருக்காங்க? மோகன் பகவத் என்ன சார் சொல்கிறாரு? மோகன் பகவத் வந்து போன வாரம் வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. வந்துட்டு இந்த பிரச்சனையில் மக்கள் திரட்சியோடு நாங்கள் சாதிப்போம்னு சொல்லிட்டு போகிறார். அப்ப அதுல என்ன உள்நோக்கம் இருக்கிறது? என்ன உள்நோக்கம்? நான் என்ன கேட்கிறேன் சார், இன்னைக்கு வந்து என்ன உள்நோக்கம் இருக்கதா நீங்க உணர்றீங்க சார்? நிச்சயமா சார், இங்க ஒரு அயோத்தியை மாத்த பாக்குறாங்க சார். ராமர் கோயில் எப்படி இடிக்கப்பட்டதோ, எப்படி அயோத்தியில் மிகப்பெரிய கலவரம் உருவாக்கப்பட்டதோ, வந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பழிவாங்கப்பட்டதோ, அப்படி ஒரு நிலைமையை இங்க ஏற்படுத்த வேண்டும் என்று சங்க பரிவாரங்கள் முயற்சி செய்கிறார்கள். சொல்லலையா? பிரச்சனை அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அயோத்தியை பார்த்தீர்களா, உத்தரப்பிரதேச பார்த்தீர்களா, மகாராஷ்டிரா பார்த்தீர்களா அப்படின்னு தமிழகத்தோட கனெக்ட் பண்ணி இங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. சார் இங்க ஒண்ணு அவங்களால பண்ண எல்லாம் பதைக்கிறீங்க, பதற்றம் அடைகிறீங்க. இங்க என்ன நடக்குது? அப்படி நடத்தி விட முடியுமா? எங்க நடத்துனாங்க? ஏன் இந்த மாதிரியான ஸ்டாண்ட் தமிழக அரசே எடுக்குது? இல்ல தமிழக பிரச்சனைக்கான காரணம் என்பதே தமிழக அரசாங்கத்தினோட சரியான நடவடிக்கையின்மைதான். நீங்க கூட பதிவு பண்ணீங்க இந்த வழக்கை இப்படி எடுத்திருக்க வேண்டும், ஆனா அப்படி எடுக்கல, நீங்க கூட பதிவு பண்ணீங்க சார். அது வந்து நாம ஷார்ட் கமிங்ஸை சுட்டி காட்டுறது என்பது வேறு. தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரம், மத மோதல், வெறுப்பு இங்கே உருவாவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாங்க. நாங்க பாராட்டுறோம். கலவரம் ஏற்படல, ஆனா ஒருத்தர் வந்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். ஏற்படுவதற்கான இதுக்கு யார் பொறுப்பு? அது வந்து இந்துத்துவ அமைப்புகள் அதான் பதிவு செய்யறாரு. இதுக்கு அரசு தான் பொறுப்பு. போன்றவர்கள், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள், பாஜக போன்ற கட்சிகள் தான் பொறுப்பு. இதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பு? நான் என்ன கேட்கிறேன், இப்ப வருஷம் ஏத்திட்டு இருந்தது திடீர்னு நேத்து ஏத்தாம விட்டாங்களா சார்? 100 வருஷமா ஏத்திக்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஏத்தாம விட்டாங்க. 100 வருஷம் ஏத்திக்கிட்ட இடத்துல ஏத்திருக்காங்க. நீதிபதியோட உத்தரவு சார். நீதிபதிகள் நீதிமன்றத்தையே வந்து அவமதிச்சிருக்காங்க நான் சொல்றேன் சார். ஜிஆர் சாமிநாதன் ப்ரூஃப் பண்ணனும்ல, அது ப்ரூஃப் பண்ணுமே. நான் அந்த சொல்றேன் சார், நீதிமன்றத்தை தான் நீங்க ப்ரூஃப் பண்ணணும். ஜஸ்ட் வெயிட் சார். நான் என்ன சொல்றேன், 2017 டிவிஷன் பெஞ்ச் கொடுத்துருக்குல்ல, இவரை போல ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தார் சார். 2014 வேணுகோபால்ங்கிறது நீதிபதி. நீங்கள் வந்து வேறு இடத்துல ஏற்றக்கூடாது, வழக்கமாக ஏற்றுற இடத்துல தான் ஏற்றணுன்ட்டு. அதுக்கு மேலே அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீல்லையும் 2 பேர் நீதிபதி என்ன ஒரு நீதிபதி சொன்னாலும் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அதன் பிறகு ஒரு நீதிபதி எடுக்கலாமா? அது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? அது நீதித்துறை மீறுவது இல்லையா? அது அரசியல் சட்ட விரோதம் இல்லையா? அது வந்து நீதித்துறை நடைமுறைக்கு விரோதம் இல்லையா? அதை எடுத்தது தப்பு இல்லையா? அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா அப்படின்றத தமிழக அரசு போராட வேண்டும் அல்லவா? அதுதான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நம்ம வந்து நமக்கு தோன்ற கருத்தை அவங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அரசியல் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அவங்க ஜம்பம் பலிக்கல. இங்கே எப்படியாவது 2026 ஏதாவது ஒன்று பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அவருடைய ஆடியோ கேளுங்க. இதில் அரசியல் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அவருடைய ஆடியோவில் அவர் ஒரு முருகபத்ரா பேசியிருக்காரா, ஒரு அரசியல் அடிப்படையில் தூண்டுதலில் பேசியிருக்காரா? அவர் என்ன சொல்கிறாரு,
இப்போ ஏற்ற முடியாட்டி கூட பரவாயில்ல, 2026ல் அரசியல் மாற்றம் வரும், அந்த மாற்றத்துக்கு பிறகாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை, அவர் நம்பிக்கை அவர் இருந்தாத ஃபைட் பண்ணலாம்ல. நான் என்ன கேக்குறேன், திமுக கூட்டணிக்கு எதிராக அவர் பண்ணலாமே. இப்ப பண்ணல, எங்களை ஆதரிக்கக்கூடிய கட்சி வந்தா இத பண்ணுவோம்னு யதார்த்தமான விஷயம் தானே ரஜினிகாந்த். தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது, யாராலும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அததான் சொல்றாங்க. அவர் ஏன் இவ்வளவு பதற்ற போறீங்கன்னு தான் கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், அவர் அப்படி சொல்றாருன்னா அப்ப அரசியல் சிந்தனை அவருக்கு வந்ததா அல்லது ஊட்டப்பட்டதா, சொல்ல வைக்கப்பட்டதா? அதான் கேள்வி, என்னுடைய கேள்வி. அவர் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார், விசாரணையில் அது தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அவர் இறந்துட்டார்ல சார், தமிழ்நாடு முழுக்க என்ன பத்திக்கிட்டு எரியுதா? இல்ல இவையெல்லாம் இது தொடர்பா பதில் சொல்வதற்கு பூரணச்சந்திரன் நம்ம இடையே இல்ல, நம்ம இடையே இல்ல. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பூரணச்சந்திரன் நம்ம கிட்ட இப்ப இல்ல, நம்ம இடையே இல்ல, அவர் இறந்துட்டாரு. ஆனா அவர் இறப்புக்கு பிறகு பூசப்படுகின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் சார் புலனாய்வு முன்வைக்கப்படுது சார். அதுதான் புலனாய்வு. அதுதான் ஒருத்தர் வந்து மரண வாக்குமூலம் கொடுத்தாலே அது உண்மையா பொய்யா, அது தூண்டி விடப்பட்டதா? இப்ப நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்டார். கோகுல்ராஜ் சாவறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ அவரே பேசினது இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா? அவர் மிரட்டப்பட்டு பேச வைக்கப்பட்டார்னு ப்ரூவ் ஆச்சா இல்லையா? அதனால தானே யுவராஜ் ஜெயிலில் இருக்கிறாரு, அதனால தான் தண்டனை வாங்கியிருக்காரு, ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறாரு. அப்போது இங்கே வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா அதுதான் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. இது பின்னால் என்ன இருக்கிறது, அதுக்கு தான் புலன் விசாரணை அமைப்புகள் இருக்கிறது. கண்டிப்பா அதானே வேணும். அதுதான் நீதி வந்து நமக்கு வெளியே கொண்டு வர வேணும் இல்லையா? இது உண்மை தெரியணும்னு விஷயம் கோர்றோம். அதற்கு முன்னதாக கட்டமைக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம அதுதான் நம்ம விவாதமா எடுத்துக்கிறோம். சார் நடக்கிறத சொல்றேன் சார். என்ன கட்டமைக்கிறாங்க? களத்துல பலியிடுவது என்பது எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லையா? அது பாஜக வந்து பாஜக மதவாத அரசியல் எல்லாம் களபலி உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சார்ஜ். நான் சொல்றேன், பாஜக உயிர் பலியை வந்து ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி பல உயிர்களை கொன்று அரசியல் செய்கிற அமைப்பு என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்துச்சு? தமிழ்நாடா இருந்தாலும் இங்க வந்து செய்ய பார்க்குறாங்க சார். இவங்களால இங்க ஒன்றும் பண்ண முடியல சார். வட இந்தியாவில் செய்த அதே சூழலை இங்கே உருவாக்க பார்க்குறாங்க. விநாயகர் சதுர்த்தியை பயன்படுத்துகிறாங்க, இது போல திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்படி மத மோதலை உணர்ச்சியை தூண்டி இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்று இங்கே கால் ஊன்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள், பார்க்கிறார்கள், செய்து விடுவார்கள் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்லயே பேசுறீங்க. நம்ம பேசலாம் சார். நடக்கிறது நோ 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 ஐ அம் டாக்கிங் அபௌட் தி பிரசன்ட். நீங்க சொன்னது நோ 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 உங்க ஸ்டேட்மென்ட் தான் நான் பேசுறேன். they have the future intention, future agenda. We are exposing them at present. We are exposing them. நீங்க ஒரு விஷயம் நல்லா we are in தமிழ்நாடு சார். அந்த தமிழ்நாட்டுல தான் சார் அததான் பேசுறோம் சார். ஏன் தமிழ்நாடு ஏன் அயோத்தி ஆக கூடாதுன்னு எச் ராஜா கேட்டாரா இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க. ஆக்கிவிட முடியுமான்றதான் கேள்வி. ஆக்கிவிட முடியுமா என்பதுதான் கேள்வி. நான் பேசுறேன். ஆக கூடாதுன்னு கேட்கலையா? ஏன் ஆக கூடாது கேட்டாரா இல்லையா? நீங்க மீண்டும் போட்டு பாருங்க. ராஜா மட்டுமல்ல, சங்க பரிவாரோட நோக்கமே தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவது, தமிழ்நாட்டை கோத்ராவாக மாற்றுவது. தமிழ்நாட்டில் அவர்கள் எந்த ஒரு அவருடைய அஜெண்டா இங்கே பலிக்கல. அதற்காக பல முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில் ஒன்றுதான் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை. இன்னைக்கு அவர்கள் ஒரு உயிர் பலியை அவர்கள் தான் அதுக்கு காரணம், போனதுக்கு அவர் தான் காரணம்.